ஹலோ எவ்ரிவன். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, 12th எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுறது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, என்ன படிக்கலாம் எது படிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து நீட்ல ஒரு மார்க் பிலோ மார்க் இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். உங்களால வந்து அஃபோர்டபுள் பட்ஜெட் பண்ண முடியும், நம்ம இந்தியாவில் பண்ணலாம். இல்லை எங்களால் பட்ஜெட் இல்லை அப்படின்னா ஓரளவுக்குன்னா நம்ம ஃபாரின் போய் படிக்கலாம். இல்லைங்க சார் எங்களுக்கு அப்ராட் போய் படிக்கிறதுக்கு விருப்பம் அப்படி இல்லைங்க, ஆனாலும் ஏதாவது ஒரு மெடிக்கல் ரைடல் படிக்கணும்னா ஸோ அதை நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்துடலாம். ஸோ பேராமெடிக்கல் நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அதுவும் இல்லை அப்படி ஐடியா இல்லைன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆயுர்வேதம் இருக்கு, சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க படிச்சாலும் உங்களுக்கு ஒரு டாக்டர்ன்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். அது ஒரு டாக்டரேட் கோர்சஸ் தான். ஸோ அப்படி இல்லைங்க சார் எங்களுக்கு வந்து இது எல்லாமே வேணாம், ஏதாவது இது பண்ண நீங்க ஒரு பி ஃபார்மோ இல்லை பிபிடியோ ஸோ இந்த மாதிரி எடுத்தோ நீங்க பண்ணலாம். ஸோ உங்களோட கேரியருக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் ஆயிடாதுங்க. எம்பிபிஎஸ் அடுத்து நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது டவுட்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.